அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள், அதாவது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். புத்தி கூர்மைக்கு புதன் ரொம்பவுமே முக்கியம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள்லாம் கூர்மையான புத்தி, மிகவும் அதாவது வேகமாக சென்று வேலையை அவங்களோட புத்தி கூர்மையினால் வேலையை முடிக்கக்கூடியவங்க. ஆனால் எதிர்த்து நின்று சண்டை போட மாட்டாங்க. அவர்கள் சாணக்கியன் மாதிரி அடுத்தவர்களை வைத்து அவர்கள் வேலையை செஞ்சு கொடுப்பார்கள். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். அதாவது குரு வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாறுதல்களை, ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். குரு பகவான் உங்கள் ராசியிலே வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்களே, சார் என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ராசிநாதன், அதாவது ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியில் உட்கார்றார். மிகப்பெரிய சுவர், அதாவது தீர்க்கமான சிந்தனையை கொடுப்பார். எந்தெந்த இடத்துலலாம் அடிபட்டிங்களோ அந்தந்த இடத்துலலாம் பாடம் கற்பித்து கொண்டு, என்ன பிரச்சனை வந்தது, அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், எந்த வகையில் நம்ம வெளிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு முயற்சி, எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இப்போ கிடச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 17/3 33/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பண வரவு அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்கள்னா 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு தொழிலில் அதீதமான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதை தவிர பார்த்தோம்னா 1 30 வரலும் உண்டான காலகட்டத்தில் நல்ல தூக்கம் இருக்கும். நல்ல தூக்கம் அப்படின்னா இவ்வளோ நாளாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் தூக்கமே இல்லாமல் இருந்த காலமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா நல்ல தூக்கம், உறக்கம் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊர் கோயில், மூதாதையர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா 1/5/26 வரலும் உண்டான காலகட்டத்தில் சற்று மனக்குழப்பங்கள் நிலவும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ற மனக்குழப்பங்கள் நிலவும். ஆனால் நீண்டகால சிந்தனையோட ஒரு நல்ல தீர்வுகளை எடுத்து தீர்க்கமான சிந்தனையோட வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குறது, 7ஆம் இடத்தையும் பார்க்குறது, அது தவிர 9ஆம் இடத்தையும் பார்க்குறது. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தை பார்க்குறது. குரு பகவான் புத்திர காரகன், புத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் பார்த்தோம்னா இவ்வளோ நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள், அதாவது குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள், கல்யாணமாகி ரொம்ப நாளாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். அதாவது குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு வள்ளுவன் சொன்ன மாதிரி தன்னுடைய குழந்தையின் குரலை கேட்பது மிகவும் பெரிய விஷயம். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது தவிர தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் உடனான அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமான மரியாதைகள் நல்லபடியாக இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும். தந்தையின் வியாபாரத்திலிருந்து வியாபார பங்குகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு எந்த யூனிவர்சிட்டியில் நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய மேல் படிப்பு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ராசியிலேயே குரு இருக்கிறது அப்படின்றதுனால ஜென்ம குரு வனத்திலே நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட துன்பங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும்.
இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல் திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் தொழில் உங்களுடைய கைக்கு வரும். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா திருமண பாக்கியம் வரும். தீர்க்கமான சிந்தனைகள் எழக்கூடிய வாய்ப்பு, புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை, இந்த குருவினுடைய அருள் அறிவு அதிகமாக வரலை அப்படின்னா நீங்கள் தென்குடித்திட்டை அதுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான வளமும் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இங்கே அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தட்சிணாமூர்த்தியோ இல்லைன்னா ஆஞ்சநேயரோ விநாயகரோ அங்கே போய் நெய் விளக்கு போட்டு வாங்க. வியாழக்கிழமை சுண்டல், அதாவது மூக்கு கடலை சுண்டல் பெருமாளுக்கு வச்சுட்டு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுங்க. அது வியாழக்கிழமை பண்ணுங்க. வியாழக்கிழமை குரு ஹோரை கார்த்தால 6 to 7, அதாவது சூரிய உதயம் 6ன்னு வச்சுட்டா முதல் மணி நேரம் குரு ஹோரையாக இருக்கும். அந்த குரு ஹோரையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி குருவினுடைய காயத்ரி மந்திரம் மினிமம் 3 தரமாவது சொல்லுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், இருக்கக்கூடிய போன பிரச்சனையின் மூலியம் தொடர்ச்சியாக எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன். சரி, இந்த குரு வக்ர நிவர்த்தி இந்த கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருந்திருக்கார். 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி வேறு, உடல் நலத்தில் பெரிய பாடுபடுத்தியிருப்பார். 12ஆம் இடம் விரயத்தை கொடுத்துருப்பார். அதுவும் வக்ரகதியில் இருந்ததுனால தேவையற்ற விரயங்கள் அதிகமாக வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா வக்ர நிவர்த்தி ஆனதுலேருந்து, அதாவது 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நிம்மதியான தூக்கம், உறக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான், நல்ல சுப செலவுகள் நடக்கும். வீட்டில் குடும்பத்தில் நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 17/3 31/3/2026 வரலும் உண்டான நாட்களில் தொழிலில் ஒரு மாறுதல் வரக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷனோ இருக்கிற இடத்த விட்டு வெளியவோ வேறு ஒரு மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த 31/3/2026 வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இருக்கிற வேலையில் ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 1/4 30 வரலும் உண்டான காலகட்டத்தில் குருவினுடைய, அதாவது குரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ர நிவர்த்தியான குரு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தோன்னா தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் எடுத்து செய்யக்கூடிய விஷயம், அதில் அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேயே குரு பகவான் இருக்கிறது, அதுவும் 1/5 26/5 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சுப செலவுகளை கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு நல்ல சுப செலவுகளை கொடுப்பார். தீர்க்கமான நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கமின்மை இருக்கும். இப்போ தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். எடுத்த காரியங்கள் புதுசாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக, அதுவும் வேலை நிமித்தமாக வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். இந்த குருவினுடைய பார்வை பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் தாயை குறிக்கிறது. அதனால் உடல் நலம், தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமைந்து புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. ஏன்னா 4ஆம் இடம் குரு, அதாவது குருவினுடைய பார்வையினால் அதிகமாக சுபத்துவத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக உங்களுக்கு
புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள், இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். புதிய கடன் அமையும், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தடங்கள் வந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, பொருள்னால் செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அறையும். மறைந்த இடம்னா என்ன சார் அது அப்படின்னா, இன்சூரன்ஸு நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து வரும், ஷேர் மார்க்கெட்லேருந்து வரும், அது தவிர லாட்ரியிலேருந்து வரும். இந்த மாதிரியான எதிர்பாராத இடங்களிலிருந்து திடீரென்று பொக்கிஷங்கள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் இது ஏற்றமான காலம். தொழிலில் மாறுதல்கள் அமையும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியம் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் உண்டு. சுப செலவுகள் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா தூக்கம் நல்லபடியாக இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் பார்த்துட்டு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. சதுர்த்தி தேங்காயை உடைச்சிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் மூக்குக்கடலை தானம் கொடுங்க. மூக்குக்கடலை வியாழக்கிழமை தானம் கொடுங்க. நெய் தீபம் போட்டுட்டே வாங்க. கோவிலில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் நெய்யோ வெண்ணெயோ சாத்துங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தளவு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. பட்டமங்கலம் கோவிலுக்கு போயிட்டு இந்த தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக உண்டு.